குடும்ப ஜெபம் எந்த மனுஷனுக்குள்ளாக காணப்படுகிறதோ அந்த குடும்பம் கட்டாயமா செழிக்கும். அந்த குடும்பத்துல சுகம் இருக்கும், அந்த குடும்பத்துல ஆரோக்கியம் இருக்கும், அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கும், அந்த குடும்பத்துல தெய்வீக மகிமை வெளிப்படும். குடும்ப ஜெபம் இல்லை, நிறைய இடத்துல இருக்குதாங்க. நைட்டு ஜெபமே இல்லை இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்குதா? குடும்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்ப ஜெபம் கடவுள் விரும்புகிற ஒரு காரியம். குடும்பமா உட்காந்து என்ன பண்ணணும்? உட்காந்து ஒரு பாட்டை பாடி கர்த்தரை ஆராதிச்சு ஒரு அதிகாரத்தை எடுத்து ஒரு பாட்டை பாடி கர்த்தரை என்ன பண்ணணும் சொல்லுங்க, துதிச்சுட்டு ஒரு அதிகாரத்தை எடுத்து 4 பேர் இருக்கிறீங்களா இல்ல 3 பேர் இருக்கிறீங்களா, அந்த ஒரு அதிகாரத்துல எத்தனை வசனம் இருக்கிறதோ அதை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா 15 வசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 வசனமா வாசிங்க. 20 வசனம் இருக்குன்னா 5 வசனமா ஒரு ஆள் வாசிச்சுட்டு அப்புறம் 4 பேர் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். இப்படிப்பட்ட குடும்ப ஜெபங்கள், இப்படிப்பட்ட ஜெபங்கள், இப்படிப்பட்ட காரியங்களால் நம்மை ஆளுவதற்கு நாம் இடம் கொடுக்கணும். இந்த குடும்ப ஜெபம் பண்ற நபர்களை, குடும்பம் ஜெபம் பண்ற குடும்பங்களை, குடும்ப ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளை கடவுள் அனுதினமும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அனுதினமும் அவர்களை விசாரிக்கிறாருங்க. எந்த நேரத்தில் இவருக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிகிறார். அது மாத்திரமல்ல, பெரிய பெரிய ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கிறார். குறைவுகள் வருகிற பொழுது நிறைவாக்குகிறார். கண்ணீர் வடிக்கிற பொழுது கண்ணீரை துடைக்கிறார். இந்த குடும்ப ஜெபங்கள் உங்க தெருவே வாழ வைக்குங்க. கவனிங்க, உங்க பிள்ளைகளை அதனாலதான் கர்த்தா ஆண்டவர் சொன்னாரு உபவாச புத்தகத்துல, உன் பிள்ளைகளுக்கு இதை எடுத்து கருத்தா என்ன பண்ண போதினாரு. கருத்தாவும் பிள்ளைகளுக்கு இதை எடுத்து என்ன பண்ண போதி. அப்படி போதிச்சு நீ குடும்பமா வருகிற பொழுது நீ கால் மிதிக்கிற, உன் உள்ளங்கால் படுகிற, நீ நடக்கிற இடமெல்லாம் உனக்கும் பிள்ளைகளுக்கும் சொந்தமாக தருவேன் என்று சொன்னார். அப்ப குடும்ப ஜெபம் எங்க இருக்கிறதோ, குடும்ப ஜெபம் எந்த மனுஷனுக்குள்ளாக காணப்படுகிறதோ, குடும்ப ஜெபங்கள் எங்க எழும்புகிறதோ, குடும்பங்களை எங்க ஜெபங்க பண்ண வைக்கிறார்களோ, பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து போதிக்கிறார்களோ, நான் சொல்லுகிறேன் அந்த குடும்பம் கட்டாயமா செழிக்கும். அந்த குடும்பத்துல சுகம் இருக்கும், அந்த குடும்பத்துல ஆரோக்கியம் இருக்கும், அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கும், அந்த குடும்பத்துல தெய்வீக மகிமை வெளிப்படும். அந்த குடும்பத்து மூலம் ரட்சிப்பு வெளியே போகும். ஆமென்.